அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்தினுடைய துவக்க நாளில கிருபையை, ரட்சிப்பை, மீட்பை நமக்கு இலவசமாய் கொண்டு வருகிறார். மீட்பின் அந்த மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தின் துவக்கத்தை நாம் ஆரம்பிப்போம். மீட்பர் வருகிறார், என் மீட்பர் வருகிறார். இந்த வாசகத்தோடு வரப்போகிற 4 வாரங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்டிருக்கிற திருமறை பகுதி எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். உட்காரலாம், யாரும் உட்கார்ந்து. வரப்போகிற நாட்களில் நான் இஸ்ரவேல் வீட்டாரையும் யூதா வீட்டாரையும் பற்றி சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் பயமின்றி குடியிருக்கும். கர்த்தர் நமது நீதி என்பது அவருக்கு வழங்கும் நாமம். கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். வருகையின் ராஜாவாகிய ஆண்டவரே, வருகையின் ராஜாவை எங்களுக்காக அனுப்பி வைத்த எங்கள் பரம தந்தையே, தந்தையுடைய குமாரனுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தூய ஆவியானவரே, இப்பொழுதும் திருத்துவ தெய்வமாக நீங்கள் நின்று எழுந்து 11 மாதங்களை நாங்கள் கழித்து புதிய டிசம்பர் மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதித்து இந்த திருவார்த்தைகளை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபை ஆண்டு முடிந்து ஒரு புதிய திருச்சபை ஆண்டு தொடங்குகிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்முடைய திருச்சபை ஆண்டு என்பது வருகையின் காலத்தில் ஆரம்பித்து திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின கடைசி ஞாயிறு கிரைஸ்ட் த கிங், கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு அது நிறைவு பெறும். போன வாரத்தில் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நினைவு கூறுவோம். இந்த வருகையின் காலத்துல தான் நம்முடைய திருச்சபையினுடைய தொடக்கம், திருச்சபை ஆண்டினுடைய தொடக்கம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது ஒரு சைக்கிள். திருச்சபை ஆண்டு என்பது வருகையின் காலத்தில் ஆரம்பித்து கிறிஸ்து பிறப்பின் காலம், அதன் பிறகு கிறிஸ்து மகிமைப்படுதல் காலம், அதன் பிறகு சாம்பல் புதன், அங்கே ஒரு சந்தின் காலம், ஒரு சந்தின் காலத்துக்கு பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை, இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிறகு இயேசு பரத்துக்கு ஏறின பண்டிகை, இயேசு பரத்துக்கு ஏறின பண்டிகைக்கு பிறகு பெந்தேகோஸ்து பண்டிகை, பெந்தேகோஸ்து பண்டிகைக்கு பிறகு திருத்துவ பண்டிகை. அந்த திருத்துவ பண்டிகை 1லிருந்து ஒரு 25, 26 வாரங்கள், அது நவம்பர் கடைசி வாரம் வரையில அது தொடர்ந்து வரும். மறுபடியும் வருகையின் காலம் முதலாவது ஆரம்பிக்கும். இன்றைக்கு வருகையின் காலம் திருச்சபை ஆண்டினுடைய துவக்கம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த 4 வாரங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தப்படுகிற அதே வேளையில அவருடைய 2வது வருகைக்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கடவுள் எரேமியா தீர்க்கதரிசி வழியாக நமக்கு தருகிறார். போன வாரம் வரையில சுவிசேஷ பகுதியிலிருந்து பிரசங்கத்தை செய்தீரே, இன்றைக்கு திடீரென்று பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறீர்களே என்று நீங்கள் கேட்பது, யோசிப்பது தெரிகிறது. உங்களுடைய இந்த வேத
பகுதிகளை கொடுத்திருக்கிற இந்த டெக்ஸ்ட்லேயே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி டிசம்பர் மாதத்துல இந்த சைடில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். பிரசங்க பகுதி, பழைய ஏற்பாட்டின் பகுதி. அதை நீங்க பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா தெரிஞ்சிருக்கும். பழைய ஏற்பாட்டின் பகுதி தான் இனி வரக்கூடிய எல்லா வாரங்களிலும் அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியில் இருந்துதான் பிரசங்கம் செய்யப்படும். எனவே நீங்கள் வீட்டிலே 4 பகுதிகளையும், குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் பகுதிகளையும் 1க்கு 2, 3 முறை நீங்கள் படித்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நீதியினுடைய அரசன் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நமது உள்ளங்களை, இல்லங்களை, திருச்சபைகளை, சமூகத்தை, ஏன் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகின்ற கிருபையின் காலம் இது. இந்த கிருபையின் காலம் விண்ணகம் மண்ணகத்தை சந்திக்கின்ற காலம். கசந்த காலங்கள் வசந்த காலங்களாக மாறுகிற காலம். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலையின் வாழ்க்கையை கொடுக்கின்ற ரட்சிப்பின் காலம். வசந்த காலம், அதனுடைய அடையாளம் வயலட். அப்படி திருச்சபையில வசந்த காலம் என்பது, அதனால்தான் இங்க வயலட் கலரை நம்ம போடுவோம். இந்த வயலட் கலரை நாங்க அதுக்கு தான் போட்டுருக்கோம். இன்னொன்றுக்கும் இது பயன்படுத்தலாம். அது எப்போ இன்னொரு காலம் இருக்கு, இதே தான் யூஸ் பண்ணுவோம். ஆரம்ப நாள மட்டும் சொல்லினே இருக்கிறீங்க ரூபி சிஸ்டர். அதுல இருந்து என்ன நடக்குது? ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு செந்தின் காலத்துல இந்த வயலட் கலரை நாம் போகணும். துக்கத்திற்கு அடையாளம். அதே சமயத்துல வசந்த காலத்திற்கான அடையாளமாக இந்த கலர் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்களோட ஒரு தீர்க்கதரிசியும் சிறையில் இருக்கிறார். அவர் பேர் எரேமியா. அவரும் சேர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். என்ன புலம்பல்? எவ்வளவு நாள் தான் இந்த அடிமை வாழ்க்கை, விடுதலை கிடைக்காதா? நாங்கள் எவ்வளவு நாள் இங்கே இருக்க முடியும்? அங்கே ஒரு வனாந்திரமான ஒரு சூழல், பாலைவனமான ஒரு சூழல், வறட்சியான ஒரு நிலை. எங்கள் வாழ்க்கையிலே வசந்தம் இல்லை. ஒளிமயமான எதிர்காலத்தை குறித்து கடவுள் சொன்னாரே, அந்த சொல் என்ன ஆயிற்று? நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்னாரே, அது என்ன ஆயிற்று? ஏசாண்டவர் சொன்னார், எருசலேம் அழிக்கப்படும், எருசலேம் அழிக்கப்படும். அது சொன்னாரு, அது நடந்தது. அந்த அழிவு எதனால் வந்தது, யாரால் வந்தது என்பதுதான் கேள்வி. இங்கே கடவுள் வரப்போகின்ற நீதி அரசன் மேசியாவை கொண்டு வருங்கால நீதியை, நீதியின் முளையை தாவீதின் வம்சத்திலிருந்து அவர் கொண்டு வர போகிறார் என்று சொல்லி மீட்பின் வாக்குறுதியை இங்கே எரேமியா நற்செய்தியாக அறிவிக்கிறார். சூழல் என்ன? அடிமையான வாழ்க்கை, சிறையிருப்பின் வாழ்க்கை. அங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாள் தான் இந்த வாழ்க்கையில நாங்க இருப்பது? இதுல இருந்து நாங்க எப்போ வருது? கடவுள் எரேமியாவின் வழியாய் துன்புறுகிற நேரத்துல, இந்த எரேமியாவுக்கு பேர் என்ன தெரியுமா? ப்ராஃபிட் ஆஃப் சாரோ, துன்புறும் தீர்க்கன். இந்த ஜனங்களுக்காக அவன் துன்புறுகிறான், அடிபடுகிறான், சேற்றில் விழுகிறான். அது மட்டுமல்ல, இரும்பு நுகத்தடியை சுமக்கிறான். இதெல்லாம் எதற்காக? இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலைக்காக வாக்குறுதிகளை வேதம் சொல்லுகிறதே, அது ஏன் நடக்கல இன்னும்? அங்கே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு.
23ஆம் அதிகாரத்துல இதே எரேமியா 23:1 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இதே பகுதியை அவர் அங்கே மறுபடியும் சொல்றார். ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இஸ்ரவேல் ரட்சிக்கப்படும், யூதா ரட்சிக்கப்படும். அந்த நாட்களிலே கடவுள் உங்களுக்கு விடுதலை தருவார். இது ஒரு கிருபையினுடைய வாக்குறுதி. இஸ்ரவேல் யூதா இவருடைய பாவங்கள் பெரிது, அவருடைய மீறுதல்கள் பெரிது, அதனால் வந்த தோல்விகள் பெரிது. அதனால் அவர்கள் மன்னிக்கப்படாத சூழ்நிலையில அவர்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள் கொண்டு போகப்பட்டு இங்கே என்ன சொல்றாங்க, நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி சீரழிஞ்சு போய் கிடக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் கடவுள் நமது அன்பு, இரக்கம், அவருடைய கிருபை இவைகளை முன்னிறுத்தி வாக்களிக்கிறார். அந்த வாக்குறுதி என்ன? இந்த வாக்குறுதியின் வழியாக கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நிபந்தனையற்ற அன்பு கடவுளுடைய அன்பு. அதற்காக வருகையின் கால நற்செய்தியின் இதயம் இதுதான், கடவுளுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து வருகை எதற்காக? இயேசுடைய பிறப்பு எதற்காக? கடவுளுடைய அன்பை குமாரனில் வெளிப்படுத்துவதற்காக. குமாரனின் அந்த வருகை முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய நற்செய்தி கொண்டு வருகிறது. மேய்ப்பர்களுக்கு இங்கே தேவதூதன் சொன்ன செய்தி என்ன? என்ன சொன்னாரு? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் உரிய மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும், எல்லா மக்களுக்கும் ஒரு விடுதலையை கடவுள் கொண்டு வரப் போகிறார். அன்புள்ள கடவுளுடைய மீட்பின் வாக்குறுதிகள் ஏற்கனவே தீர்க்கதரிசன வழியாய் முன்னுரைக்கப்பட்டது. அது நடந்ததா? நடந்தது. எசையா சொன்னாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். மீகா 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், தாவீதின் வம்சத்திலிருந்து, அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அப்படின்றார். அதுதான் இங்க எரேமியா சொல்றாரு, நீதியின் முளையை தாவீதின் வம்சத்திலிருந்து அவர் முளைக்க பண்ணுகிறார். அது நடந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்புடைய வீட்டில அவனுக்கு மகனாக அவர் பிறந்தார். அது நடந்தது. அவர் நீதியின் அரசன் என்பதை அங்கிருந்த மக்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கிழக்கு சாஸ்திரி வந்து சொல்லுது கேட்கிறார், யூதருடைய ராஜா எங்கே? ஆக கடவுள் இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் யூதா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மீட்பை கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியை மீண்டும் தருகிறார். அந்த வாக்குறுதி எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை இன்றைக்கும் கடவுள் வாக்குறுதிகளால் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரா? அவர் நம்மிடத்திலே வருகை செய்து கொண்டிருக்கிறாரா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நமக்கு உள்ள அவர் வந்து கொண்டேதான் இருக்கிறார். அவருடைய வசனத்தினாலும் அவருடைய சாக்கிரமத்துகளினாலும் அவர் நம்முடைய வாழ்வில கிருபையின் காலத்தை, அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அது என்னது? நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. ஆனா பாவத்திற்கு தண்டனை தானே கிடைக்க வேண்டும், ஆனா அது கிடைக்கலையே. நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு தண்டனை நமக்கு கிடைக்கலையே. அப்படி கிடைச்சிருந்தா நாம உயிரோட இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு, இரக்கம், கிருபை இவைகளினாலே தம்முடைய குமாரனை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இஸ்ரவேல் யூதா அவருடைய சிறையிருப்பு நாட்கள் எப்படி இருந்தது? வறண்டு போய் வாழ்வுடைய மெத்த பரிதாபம், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அடிமைன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், நாம அதை அனுபவிச்சது இல்லை, ஏன்னா நமக்கு தெரியாது.
அடிமையாய் இருக்கிறவர்களுடைய அல்லது அகதிகளாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் சுயமா பேசவே முடியாது, சத்தம் போட்டு பேசவும் முடியாது. அவனுடைய வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறிதான். சாப்பாட்டுக்கு என்ன வழி? நம்முடைய தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலங்கையிலிருந்து வந்திருக்கிற அகதிகளுக்கு அரசாங்கமே உதவி செய்யுது, வீடு கட்டி கொடுத்துருக்குது, சாப்பாடு போடுது, அரிசி பருப்பு கொடுக்குது, ரேஷன் கார்டு கொடுக்குது, பிள்ளைகளை படிக்க வைக்குது, எக்ஸாம் எழுத வைக்குது, உயர் படிப்புகளை படிக்க வைக்குது. இங்கே கல்யாணம் பண்ணி வாழுது, இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆகினால அன்பானவர்களே, இங்கே ஒரு வறண்ட சூழ்நிலை, அடிமைத்தனம், இவைகளின் மத்தியிலே தீர்க்கன் உட்பட அனைவரும் பாபிலோனிய சிறையிருப்பிலே அங்கே விடுதலைக்காக புலம்பி கண்ணீரோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, சந்தோஷமே இல்லை. அங்கே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியும் கிடையாது. அவன் சிரிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. எப்பொழுதும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோகத்தை, சமாதானம் இல்லாத ஒரு நிலையிலே அவன் இருக்கிற அந்த நேரத்தில் இப்படி சொல்லுகிறார் ஒரு ஆசிரியர், மனிதர் இல்லாத, மிருகங்கள் இல்லாத ஒரு அவாந்திர வழியிலே அவன் சிறையிருக்கும் நாட்களை கழித்துக் கொண்டிருந்தான் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, மனுஷனே இல்லாத ஒரு இடத்துல, மிருகங்களே இல்லாத ஒரு தனியா ஒரு ஆளை நம்மளை கொண்டு போய் விட்டுட்டா எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லை. அது போன்ற சூழல்ல அவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இதெல்லாம் இல்லாத போறதுக்கு காரணம் என்ன? கடவுளுக்கு அவங்களுக்கு இருந்த உறவு என்ன? எப்படி இருந்தாங்க அவங்க? எரேமியா 2:2 வாசிக்கிறோம். எரேமியா 2:2 வாசிங்க. பாருங்க, நீ வாழ்க்கைப்பட்ட, எனக்கு வாழ்க்கைப்பட்டன்னா என்ன உறவு? மனவாட்டி, கணவன் மனைவி. கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் வந்த உறவு என்ன? இந்த 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 பகுதியில் நம்ம மாநில இதுல வாசிக்கிற பாருங்க. எருசலேமின் செவி கேட்க கூற வேண்டியதாவது, கர்த்தர் சொல்லுவதை கேள், உன் இளவயதின் அன்பை நினைவு கூறுகிறேன். நீ வாழ்க்கைப்பட்ட போது என்னை காதலித்தாயே, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என் பின்னே வந்தாயே. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற உறவு கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த உறவை அவர்கள் என்ன செய்யறாங்க? முறித்து போட்டார்கள். மீண்டும் மீண்டும் அந்நிய தேவர்களை வணங்குகிறார், விக்கிரகங்களை வணங்குகிறார். நேற்று கூட சொன்ன எசேக்கியேல் தீர்க்கதரிசன காலத்துல கடவுள் அருவருப்புகளை வெறுக்கிறவர், ஆலயத்தில இருந்த அருவருப்பான காரியங்களை கடவுள் வெறுக்கிறவர். அதற்காக அந்த அருவருப்புகள் நீங்கும்படி நீங்கள் மன்றாடுங்கள் என்ற ஒரு அழைப்பை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 6, 7, 8 அதிகாரங்களை நாம் நேற்று வாசித்தோம். பாஸ்டிங் பிரேயர்ல. அன்பானவர்களே, மீண்டும் மீண்டும் அவர்கள் இப்படியே இருக்கிறார். 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கை உச்சகட்டத்திலே போகுது. 20வது வசனம் வாசிங்க. வேசியாய் தெரிகிறார், வேசித்தனம் பண்ணுகிறார், அநியாயம் பண்ற, அக்கிரமம் பண்ற. நீ எனக்கு வாழ்க்கைப்பட்டுட்டு நீ வேற ஒருத்தரை நீ போய் நேசிக்கிறார். ஆகினாலே கடவுள் சொல்லுகிறார், பாகால்களை வழிபட்டு என்னை விட்டு விலகி போன நீங்கள் இப்பொழுது பாபிலோனிய அரசால் நீங்கள் அடிபடுவது சிறந்ததுதான். அவர்கள் கடவுள் தான் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பு. நெபுகாத் நேச்சார் காலத்துல எத்தனையோ முறை அவர்களை வந்து சிறைப்பிடித்துக் கொண்டே போகிறார். ஆகினாலே இது ஆண்டவரை தள்ளிவிட்டு அவர்கள் எகிப்தின் உதவியை போய் நாடுறாங்க. 23வது வசனம் வாசிங்க. அதுல 2:23
ம். என்ன செய்யறாங்க அவங்க? நாங்க பாகல் எல்லாம் வணங்கலன்னு சொல்லிட்டு பாகல் கூடவே போய் வாழ்ந்துக்கிறாங்க. அவ கடவுள் என்ன செய்யறாரு? கோபம் கொள்ளுகிறார். கடவுளுக்கு மிக மிக கோபம் வரக்கூடிய ஒரே ஒரு காரியம் எது தெரியுங்களா? எது தெரியுமா? கடவுள் நம்ம மேல கோபப்படக்கூடிய ஒரே காரியம் எது தெரியுமா? விக்கிரக ஆராதனை. வேற எதுவுமே இல்லை, விக்கிரக ஆராதனை தான். நீங்க நினைக்கலாம், நான் விக்கிரக ஆராதனை எல்லாம் எதுவும் வணங்குறது இல்லையா, நான் அதெல்லாம் செய்யறது இல்லை. பரிசுத்த குலைச்சல். கடவுளை தவிர வேற ஒரு நாமமும் இல்லை. கடவுளின் நீதி என்பது அவருக்கு இருக்கிற பெயர். எரேமியா சொல்லுகிறார், கர்த்தர் நமது நீதி என்பது அவருக்கு வழங்கும் நாமம். அப்ப அவர் நீதி செய்கிற கடவுள். என்ன நீதி செய்கிறார்? நீ என்னை விட்டுட்டு நீ வேற வாழ்க்கை வாழ்றியா? சரி போ, அந்த வாழ்க்கைக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நீ அனுபவி. அவர்களை சிறையிருக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டார். கூட போய்கிற ஒரு தீர்க்கதரிசி சேர்த்து விட்டார் போய். இப்ப தீர்க்கதரிசியின் வழியாக அவர்களை திசை திருப்புகிறார், நீங்க வாங்க. ஏன்னா அவர்கள் அங்கேயே வாழ்ந்த காலத்திலே கூட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அரசர்களும் மக்களை தவறான வழியிலே திசை திருப்பி கொண்டே இருக்கிறார். ஒரு சரியான பாதையில அவர்களை கொண்டு போகவே இல்லை. போலியான சமாதானம். ரொம்ப கஷ்டமாகறாங்க, பிரச்சனையாகுதா, உங்களுக்கு சமாதானங்க, உங்களுக்கு சமாதானங்க அப்படின்னு சொல்லிட்டு, மகனே உனக்கு தேவைதாண்டா அப்படின்னு சொல்றது. ஒருத்தர் ஒரு கஷ்டத்துல இருக்கிறாருன்னா அந்த கஷ்டத்துக்கு போய் நம்ம போய் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டா போனோம். பரவாயில்லைங்க, தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை கடவுள் மாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா எப்படி மாட்டினா பாத்தியா, நம்ம கிட்டே வேலை காட்டுறாங்களா, கடவுள் வச்சா இருப்பாரு அவரு. அது போலியான ஆறுதல், போலியான சமாதானம். இதைதான் இஸ்ரவேல் மக்கள் அங்கே செய்தார்கள். கடவுள் அவர்களை உண்மையில்லாத மக்களாக அவர்கள் இருந்ததுனால அவர்களை சிறையிருப்பில் கொண்டு போய் வைக்கிறார். 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இந்த எருசலேம் தெருக்கு போங்க, யாராவது ஒருத்தர் அங்க உண்மையை பேசுற ஒரு ஆள் இருந்தா நீ கண்டுபிடிச்சு கொண்டு வா, நான் உனக்கு மன்னிப்பு தரேன். ஆபிரகாம் கேட்டார் இல்லையா, 50 பேர் நீதிமன்றத்துல இருந்தா இந்த ஜனத்தை அழிக்காத விட்டுருவே ஆண்டவரை. ஆமா அழிக்காம விட்டுருவான். அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, 50 பேர் இருக்குவாங்களா ஊர்ல? 45. அப்புறம் கடைசியா 5 வரலையே வந்து அது நின்று போச்சுன்னு வச்சுங்க. உண்மையே பேசுற ஒரு ஆள் இல்லை. சங்கீதக்காரன் சொல்றாரு, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் கெட்டு ஏற்கனவே வழி விலகி போனார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனங்கள் கடவுளுடைய வழியை மறந்து விலகி போய்விட்டார்கள். நீங்க பாருங்க, இந்த புயல் வரும்போது மட்டும்தான் இந்த தண்ணி கொஞ்சம் கடலை விட்டு வெளியே வருது. மற்ற நேரத்துல எல்லாம் அந்த தரைக்கும் அந்த தண்ணிக்கு எவ்வளவு மேடு இருக்கு. கடல் அப்படியே சமுத்திர அலைகள் எழுந்து புரண்டி அப்படி ஊருக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? வீட்டுல போய் டிவியை திறந்து பாருங்க, பாண்டிச்சேரி அப்படிதான் இருக்குது. ஆனால் கடல் அலைகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கட்டுப்படுகிறது. இறையாதே சும்மா இரு, அப்படியே அமைதியாயிடுச்சு. எல்லா கடலும் காற்றும் அப்படியே அமைதியாகுது. பிசாசுகள் கட்டுப்படுகிறது, அமைதியாயிடுச்சு. வியாதிகள் கட்டுப்படுகிறது. கட்டுப்படாத ஒரே ஆளு நான் தான். உங்களை ஏன் சொல்றேன் நான்? ஆனால் கடவுள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில, அவர்கள் சிறையிருப்பின் அடிமைகளாய் இருந்த சூழ்நிலையிலே, தமது நிபந்தனையற்ற அன்பினாலே
தகுதி இழந்தவர்களை தகுதிப்படுத்தி, நீ என்னுடைய வாழ்க்கைப்பட்டவன் தான், வா எப்சிபா வியூலா, நான் உனக்கு புது பெயரை கொடுக்கிறேன், புது வாழ்க்கையை உனக்கு தருகிறேன். இந்த புது வாழ்வின் மீட்பை தருகின்ற அரசனை கடவுள் வாக்குறுதியாக தருகிறார். தாவீதின் முளை, அது தாவீதின் கிளை, அது தாவீதின் தளிர், அது தோன்றி வளர்ந்து எல்லா மக்களையும் அது நீதியை சரி கட்டுகிறது. அந்த கிளையாகிய அரசன் மேசியா படைப்பை மீட்பதற்காக, கடவுளின் நோக்கங்களை நிறைவேற்றுவராக அவர் எழும்பி வருவார். 15வது வசனத்தில் சொல்றார், அந்நாட்களில் அக்காலத்திலும் தாவீதின் நீதியின் முளையை முளைக்க பண்ணுவேன். அது அப்படி கிளர்ந்து எழுந்து அப்படி வருவார் ஆண்டவர். அப்படி வருகிற ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நீதி நியாயத்தை செய்வார். எருசலேம் யூதா ரட்சிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். வரப்போகிற மேசியா அதை நிச்சயமாக செய்வார். எப்படி? எரேமியா 23 1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மேய்ப்பனை போல நான் நடத்துவேன். எப்படி? ஒரு மேய்ப்பனை போல நடத்துவேன். மேய்ப்பன் ஆடுகளை எப்படியெல்லாம் நடத்துவார், அதை போல நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகினாலேதான் பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்க மக்களிடத்தில் பேசுகிற பொழுது, திருச்சபை தேவகுமாரனுடைய மகிமையின் ராஜாவாக வானத்திலிருந்து இறங்கி வர நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டுடைய வருகை என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவர் வரும்போது என்ன நடக்கும்? லூக்கா 21 25 36 வரை நாம் வாசித்தோம். அங்க என்னெல்லாம் நடக்கிறது என்பதை அங்கே பட்டியல் எழுதுகிறார். லூக்கா 21 என்ன நடந்தது? சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். தோன்றுதா இல்லையா? இப்போ தோன்றுது. பூமியில் சமுத்திரங்களும் அலைகளும் முழங்குவதால் ஜனங்கள் தத்தளித்து மனம் கலங்குவார்கள். நாம இங்க நிம்மதியா இருக்கிறோம். கடல் ஓரத்தில் இருக்கிற மக்களுடைய இதயம் நீங்க போய் பாருங்க, எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கும். என்ன ஆகுமோ, அடுத்து என்ன ஆகுமோ? தம்மான்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே நம்ம அலறி அடிச்சுன்னு பயந்துட்டோம். காலையில என்ன, அது யாருன்னா வெடிகுண்டு போட்டாங்களா? பார்த்தா அது இடி. கடல் கொந்தளிக்கிறது, பூமி அதிர்ச்சி, அங்கங்கே ஜனங்கள் தத்தளித்து கடங்குகிறார்கள், வானத்துடைய சத்துவங்கள் அசைக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தா மனுஷனுக்கு சோர்வு வருது. பூமி அழிஞ்சிருமா? இது ஒழிஞ்சிருமா? நம்ம கட்டண வீடு நிற்குமா? நம்ம ரொம்ப நாள் இருக்குமா? நம்ம வாழ்வுமா? இந்த பூமி நிலையா இருக்குமா? இதெல்லாம் கேள்வி நமக்கு வந்துட்டே இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, மீட்பு வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்க, மீட்பு வந்து விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுளுடைய நீதியின் அரசன் வரப்போகிறார். ஏற்கனவே ஒரு வாக்குறுதி கொட்ட மாதிரி வந்தாரு. அங்க வந்த மாதிரி அமைதியா சமாதான காரணரே வரமாட்டாரு. இனி அவர் சமாதான புருஷனாய் அல்ல, இனி அவர் செங்கோலோடு ஆளுகை செய்ய வரப்போகிறார். அப்ப என்ன செய்வாரு? மத்திய 25 சொல்றாரு இல்லையா, செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியா பிரிக்க போறாரு. நீங்கெல்லாம் இப்படி வாங்க, நீங்கெல்லாம் இப்படி வாங்க. அப்போ என்ன சொல்றாரு? நீ மாத காணி கொடுத்துக்கிறியா? 12 மாசம் ராபகம் நடத்துக்கிறியா? உங்க வீட்டுல ஜப்பூட் நடத்துக்கிறியா? வந்தவங்களுக்கெல்லாம் பிரியாணி போட்டியா? உபவாச ஜபம் நடத்தினியா? 3 வேளை தொழுதுனியா? இதெல்லாம் அவர் கேட்கறது இல்லைங்க. இதெல்லாம் அவர் கேட்க போறது இல்லை. என்ன கேட்க போறாரு? நீ விசுவாசத்தோடு அவரை எதிர்பார்க்கிற நீ அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அதே மத்திய 25 சொல்றாரு, சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு,
இருக்க இடம் தேடி வருகிறவனுக்கு இடம் கொடு. இதையெல்லாமல் ஆண்டவர் நம்மிடத்துல எது இப்ப நான் விரும்ப உபவாசம் எது அப்படின்றாரு. இதே தானே. நான் என்ன உபவாசத்தை உன்னிடத்துல கேட்கிறேன், இதே தானே கேட்கிறான். அப்ப அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய பக்தி வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லதுதான். அதே சமயத்துல பிற மனிதனை அன்பு செய்வது, ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, எல்லாரிடத்துல அன்பா இருங்க, குடி மட்டும், அதுதானே நமக்கு முக்கியம். அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு, அவருடைய வருகையிலே மீட்பை பெறுவதற்கு நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களா இருந்தால் மட்டும்தான் அவர் நம்ம என்ன செய்வார், நம்மளை அரவணைச்சு கூட கூட்டு போவார். வாப்பா வாங்க போவாங்க. அன்பை, கடவுளுடைய அந்த நிபந்தனையற்ற அன்பை நாம் இன்றைக்கு நிபந்தனையற்ற அன்பாக இந்த உலகிற்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் காலதாமதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதிர்பாராத நேரத்தில் அப்படி செஞ்சுட்டு போறது தான், நமக்கு தெரியாத நேரத்தில் நாம் அப்படி கொடுத்துட்டு போறது தான். ஏன்னா நாம தீர்மானம் பண்ணி செய்யறது, தீர்மானம் பண்ணி செய்யறோம். 1500 பேருக்கு அன்னதானம் போடுறாரு, 1500 பேருக்கு அன்னதானம் போடுறாரு. அன்னதானத்துக்கு செலவு 50,000, அது விளம்பரப்பட்டதுக்கு 1 லட்சம். எப்படி? சாப்பாட்டுக்கு செலவு 50,000 தான். அது பிளஸ் பேனர் வச்சு ஊரெல்லாம் வச்சுட்டு இவரை கொடுக்க போறாரு, இவர் கொடுக்க போறாரு, வள்ளல் கர்ணன் அப்படி இப்படின்னு வா அப்படி சொல்லிட்டு, அது அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பின் செயல்கள் எல்லாம் அது அல்ல, நீதியின் செயல்கள் எல்லாம் அது அல்ல. அன்பானவர்களே, இங்கே வரப்போகிற ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற நாம் கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே கொடுத்தல் அப்படின்றத நம்ம உணர வேண்டும். கொடுத்தல் அப்படின்றதுதான். அப்போ ஆண்டவர் வரப்போகிறார், அவர் வாக்குறுதியை தந்திருக்கிறார், தந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார், மீண்டும் ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார், அதையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் இந்த நாட்களிலே நமக்கு இருக்க வேண்டும். ஓ, நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவருடைய வருகை நிச்சயம், அதுதான் நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் வருவாரா? வருவாரா இல்லையா? எப்போ? நீங்கள் நினைக்காத நாளில் மனுஷகுமாரன் வருவார். எப்போ, எப்படி வருவாரு? தானியேல் சொல்றாரு, ஒரு எக்காலம் ஊதுவாங்க, ஒரு எக்கால சத்தம் ஊதுவாங்க. அந்த சத்தத்துல ஆண்டவர் மனிதன், மனித குமாரன், மானிட மகன் மேகங்களோடு தேவ தூதர்கள் புடைசூழ அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். விண்ணகம் மண்ணகத்தை சந்திக்க போகிறது. ஆகையினாலே விழித்திருந்து, ஜெபித்திருந்து, காத்திருந்து, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவருடைய 2வது வருகைக்கு காத்திருப்போம். அப்படி நாம் காத்திருக்க நம்முடைய வாழ்க்கையின் சகல நிலைகளிலும் கிருபையின் காலத்தை நீட்டிக்க செய்து நம்மை அவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.